ஞானிகள் காட்டிய அருள் வழியில் தியானம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தியானம் என்பது உயர்ந்த நிலை பெறுவதற்குண்டான முயற்சியாகத்தான் நாம் செயல்படுகின்றோம். ஆனால் இந்த தியானம் இருக்கும் பொழுதும் நாம் அந்த உயர்ந்த சக்திகளை பெறும் பொழுதும் நமக்குள் அந்த ஆற்றல் மிக்க சக்தி நம் ஆன்மாவிலும் உயிரிலும் உடல் அணுக்களிலும் இந்த சக்திகள் பெருகும் பொழுது அந்த பெற்ற உணர்வுகளை நாம் பல வகைகளில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நாம் அனுபவித்திருந்தாலும் அந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் நம் உடலுக்குள் நம் உயிரிலே நம் ஆன்மாவிலே இணையும் பொழுது சாதாரண நிலைகளை காட்டிலும் சில வித்தியாசமான நிலைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த உயர்ந்த உணர்வுகளை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மீண்டும் மீண்டும் அந்த ஞானிகள் உணர்வுகளை அணுகி அந்த அருள் சக்திகளையே பெற வேண்டும், அதையே நமக்குள் வளர்க்க வேண்டும், அதையே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படுபவர்களுக்கு இது ரொம்ப துல்லிதமாகவே தெரிய வரும். இது தெரிய வரும் பொழுது இதனால் சில மனக்குழப்பங்களும் சில சந்தர்ப்பத்தில் உருவாகி விடுகின்றது. ஏனென்றால் இந்த தியானத்திலே மகரிஷிகள் ஞானிகள் என்பவர்கள் விண்ணிலே மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் பெற்று அவர்கள் அந்த அலைகளை உமிழ்த்துக் கொண்டிருந்தாலும் அதை நாம் அதை பெறும் பொழுது குறிப்பாக எத்தனையோ இடங்களில் அதை உணர முடியும். ஆனால் தலை உச்சி, ஒட்டு வைக்கக்கூடிய புருவ மத்தியில் உள்ள இடம், சிறுமூளை பாகம் அல்லது அந்த பிடரி என்று சொல்லலாம். உடலுக்குள் இன்னும் சில இடங்களிலும் உணர்த்தல்கள் இருக்கும். இந்த மூன்றிலும் பெரும்பகுதி தியானம் செய்பவர்கள் இதை உணர்ந்திருப்பார்கள். என்னை அப்படியே உச்சியிலிருந்து மேலிருந்து ஆற்றல் மிக்க சக்திகள் பாய்ந்து என்னை மேல் நோக்கி இழுப்பதாக, அந்த உச்சியிலிருந்து உடல் முழுவதும் மின்சாரம் பாய்வது கொண்டு மேலேயே நம்மை இழுப்பதாக சிலர் சொல்லுவார்கள். அதே போல புருவ மத்தியிலும் இந்த அலைகள் பாயும் பொழுது குரு குரு என்று அழுத்தமாக அந்த இடத்திலே ஒரு ஊசி வைத்து குத்துவது போன்றோ சில உணர்த்தல்கள் அங்கே வரும். இதே போல சிறுமூளை பாகம், அந்த பிடரி, இந்த இடத்திலே மிக மிக கடினமான வலியையும் உணரலாம். இந்த வலி அது எப்பொழுது வருகின்றது, எவ்வளவு நேரம் இருக்கின்றது, அதே சமயத்தில் எப்படி அந்த வலி போகின்றது, ஆனால் போனாலும் திரும்ப அது வருகிறதே, ஏன் வருகிறது என்று சிலருக்கு இது போன்ற ஐயப்பாடுகள் இருக்கும். அதாவது மற்ற இடங்களிலும் இந்த வலிகள் இருக்கும், ஆனால் இந்த பின்னாடி பிடரிலே அழுத்தமான எதையோ நம்மை ஒரு ஆயுதத்தை வைத்து நம்மை நெம்புவது போன்று குடைவது போன்று நம்மை எங்கேயோ அது அழுத்தமான நிலைகள் நம்மை, அந்த துடிப்பினுடைய உணர்ச்சிகள் நம்மை, அதாவது மற்ற எந்த வேலைகளையும் செய்ய விடாதபடி. ஏனால் நாம் தியானத்திலே நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் கூர்மையாக ஒருநிலைப்படுத்தி ஒரு மத்தி வழியாக அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த நினைவினை செலுத்தும் பொழுது இயல்பாகவே நம்மை அறியாமலேயே, அதாவது இந்த தியானத்தில் இந்த உணர்ந்தவர்களுக்கு தெரிய வரும். வழக்கமாக நாம் கண்ணிலை உற்று பார்ப்போம், மூக்கு வழி சுவாசிப்போம். ஆனால் அதை மாற்றி நம் எண்ணத்தால் நினைவால் உயிர் வழி புருவமத்தி வழி இதை எண்ணி எடுக்கப்படும் பொழுது வழக்கமான நாம் பாதையிலிருந்து மாறுபட்ட பாதையில செல்லப்படும் பொழுது புருவமத்தி, உச்சி, இந்த சிறுமூளை இருக்கக்கூடிய இந்த பாகம், இந்த மூன்றுமே, அதாவது ஒரு ரேடியோவுக்கு எப்படி ஏரியலோ, டிவிக்கு எப்படி ஒரு ஆண்டனாவோ, இந்த விஞ்ஞானிகள் எப்படி சில
அதற்குண்டான கருவிகளுக்கு ஒரு துணை கருவிகளை வைத்திருக்கின்றார்களோ இதுபோன்று இந்த மூன்றும் இதையெல்லாம் ஒரு கண் என்றே சொல்லலாம். புருவ மத்தியில இருப்பது அகக்கண், சிறுமூளை பாகத்தில் இருப்பது பிடரிக்கண், இந்த உச்சியில இருக்கக்கூடியது ஆத்ம ஜோதி என்று கூட சொல்லலாம். இது எல்லாமே ஒரு கண் தான், இந்த முக்கண். இந்த மூன்று கண்களுமே தன்னிச்சையாக அந்த முதல்ல சொன்னது போன்று ரேடியோவுக்கு உண்டான ஏரியல் போன்று, டிவிக்கு உண்டான ஆண்டனா போன்று இது செயல்பட தொடங்கும். நாம் எண்ணி ஏங்கி ஒரு சந்தர்ப்பத்திலே தியானம் செய்ய வேண்டும், தியானிக்கிறோம், தியானத்தில் சக்தி பெறுவோம் என்று செய்வதை அந்த ஆற்றல் சிறுக சிறுக நமக்குள் வளர்ந்த பின் தன்னிச்சையாகவே அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகளை இந்த மூன்றுமே இழுத்து கவர்ந்து நமக்குள் அந்த சக்திகளை சேர்ப்பிக்கும். எப்படி நாம் நம்முடைய சுவாசம் என்று சொல்லுகின்றமே, இந்த சுவாசம் என்பது நாம் இழுத்து சுவாசிப்பதல்ல, நாம் கட்டாயப்படுத்தி எடுப்பதும் அல்ல. ஏனென்றால் நாம் தூங்கிய பின்பும் இந்த சுவாசம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உடல் உயிரால் உருவாக்கப்பட்டு அதிலே தான் இந்த அணுக்கள் இணைந்து அந்த அணுவினுடைய மலமாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய சரீரமாக தோன்றுகின்றது. ஆக இந்த அணுக்கள் உயிருடைய தொடர்பு கொண்டு எந்தெந்த குணத்தினுடைய அடிப்படையில அது உருப்பெற்றதோ அந்த சத்தை காற்றிலிருந்து தன் இனமாக அது கவரும். அந்த கிளர்ச்சிகளை தூண்டும் பொழுதுதான் உயிர் 5 புலன்களுக்கு மானையிட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த அணுக்கள் எதிலிருந்து உருப்பெற்றதோ அந்த இனமான சத்தை கவர்ந்து அதுதான் சுழற்சியாக பூமி சுழல்வது போன்று, சூரியன் சுழல்வது போன்று, சந்திரன் சுழல்வது போன்று நமது ஆன்மாவாக, அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம் நெஞ்சு பகுதிக்கு முன், இதான் மடி என்று சொல்வார்கள். ஒரு செடியோ ஒரு மலரோ ஒரு காயோ அதிலிருந்து மனம் பரப்பினால் அது எந்த அளவுக்கு அது சுற்றி இருக்கின்றது, அதை போன்று நம் உடலை சுற்றி இந்த ஆன்மா இருக்கின்றது. இந்த ஆன்மாவிலே அந்த அலைகள் குவிக்கப்பட்டு, அதாவது இது தொடர்ந்து ஒரு ஃபேனை நாம் சுழல விட்டால் எப்படி ஒரு பக்கம் காற்றை இழுத்து ஒரு பக்கம் இழுத்தல், இதை போன்று நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் வெண்ணிலிருந்து அல்லது எங்கிருந்து அந்த அணுக்கள் உருப்பெற்றதோ அதை இழுத்து கவர்ந்து அதுதான் சுவாசமாக வருது. அது நாம் சுவாசிப்பதில் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அதை சுவாசிக்கின்றது. மற்ற அவயங்களை எல்லாம் நாம் கண்களை மூடலாம், காதையும் அடைத்துக் கொள்ளலாம், வாயையும் அடைத்துக் கொள்ளலாம், இந்த உடலை கூட நாம் எதையா ஒன்று வைத்து போர்த்தி கொள்ளலாம். ஆனால் இந்த மூச்சை நாம் அடக்க முடியாது, மறைக்க முடியாது, நிறுத்த முடியாது. இந்த அணுக்கள் எப்படி உயிருடைய தொடர்பு கொண்டு இது சுவாசம் எடுக்கின்றது, இது போன்று நாம் தியானத்திலும் இந்த புருவ மத்தி, இந்த பிடரில் இருக்கக்கூடிய இந்த சிறுமூளை பாகம், உச்சியில் இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாம் விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளை பழக்கப்படுத்திய பின் தன்னிச்சையாகவே இழுக்கும். ஏனால் முதல்ல சொன்னது மாதிரிதான் இந்த மூச்சு எப்படி நம்மை அறியாமலே இழுத்து கொண்டாடுகின்றது, இந்த மூன்றுமே இந்த வேலையை செய்யும். அதனால்தான் நாம் தியானம் இருக்கும் பொழுது புருவ மத்தியில ஒரு அழுத்தம் இருந்தது, உச்சியில இழுப்பது போன்று இருந்தது, பின்மண்டையில வலி இருப்பது போன்று உணர்ந்தது. இந்த சக்திகள் நமக்குள் அணுக்களாக பெருக பெருக நம் உடலில் அந்த ஆற்றல்கள் பெருக பெருக எப்பொழுதெல்லாம் நாம் தியானத்தில் நாம் எண்ணவில்லை, தியானத்தில் அமரவில்லை என்றாலும் அந்த ஆற்றல்கள் இந்த 3 வழியாக உள்ளே புகும் பொழுது, தியானத்தில் இருக்கும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது ஏற்பட்ட அந்த உணர்வுகள், அந்த உணர்வினுடைய தெரிதல், அதாவது நமக்கு தெரியக்கூடிய இந்த நிலை மற்ற நேரங்களிலுமே இது, அதாவது இன்னும் சொல்ல போனால் விழித்திருக்கும் நேரம் அனைத்திலுமே 24 மணி நேரம் இந்த ஆற்றல்கள் நமக்குள் அது பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நாம் தியானம் இருக்கும் பொழுதுதான் இது வந்தது, இப்பொழுது எல்லா நேரம் வருகின்றது, நான் இப்பொழுது தியானமே செய்யவில்லையே, நான் இதை எடுக்கவே இல்லையே, ஏன் இப்படி வருகிறது என்று தியானத்தில் எடுத்த சக்தி மற்ற நேரங்கள் நமக்குள் புகுவதை நாம் சரியாக உணர முடியாதபடி ஏதையோ நாம் செய்து விட்டோம், அல்லது நம் உடலில் ஏதாவது கோளாறு இருக்கின்றதா, அல்லது இன்ன காரணத்தினால் தான் இது வருகின்றதா, இல்லது இன்ன காரணத்தினால் தான் வருகின்றதா, இந்த தலைவலியை போக்குவதற்கென்று நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம், இது செய்ய செய்ய மீண்டும் மீண்டும் இது வந்து கொண்டே இருக்கின்றதே, இது என்ன செய்தால் இது நீங்கும், இந்த வலியை நம்மால் தாங்க முடியவில்லையே, ஒருவேளை இது வேற ஏதாவது மூளைப்பகுதியில் ஏதாவது கட்டியோ மற்ற ஏதோ நமக்கு தெரியாதபடி ஏதாவது இருக்குமோ,
என்றெல்லாம் இது போன்ற வீணான சந்தேகங்கள் நம் மனதிற்கு எழும் பொழுது நம்மை அறியாமலே நாம் தியானத்தில் பெறக்கூடிய சக்தியையும் அந்த பெற்றது நம் உடலுக்குள் விளைந்து தன்னிச்சையாக அது விண்ணிலிருந்து எழுக்கக்கூடியதை நாம் முழுமையாக உணர முடியாதபடி நாம் வலிக்கிறதே என்று இதை பற்றி எண்ண ஆரம்பிப்போம். ஆக முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் எடுத்து பழகிய அந்த பழக்கம் உடலிலே அத்தகைய ஒளியான அணுக்கள் பெருகி அதுதான் இந்த சக்திகளை மற்ற நேரங்கள், அதாவது நாம் நினைவே செலுத்தவில்லை, தியானமே செய்யவில்லை என்றாலும் கூட எல்லா நேரத்திலும் அந்த சக்தி நமக்குள் இணைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இதுதான் முக்கியமாக முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. சரி, தியானம் எடுத்து எல்லா அணுக்களுக்கும் சக்தி கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நல்லதைத்தான் நினைக்கின்றோம். அப்பொழுது இந்த வலி ஏன் வருகின்றது? இந்த வலியை நிறுத்துவதற்கு வழி இருக்கின்றதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு என்ன உபாயங்களை நாம் செய்யலாம் என்றால், அதாவது ஞானகுரு அவர்களும் இதற்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது இது தியானம். ஆனால் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி நாம் பார்க்கும் அனைவரும் அல்லது இந்த உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் இதற்கு பெயர் தவம். ஆகவே நாம் இந்த குறிப்பாக தலையில் ஏற்படக்கூடிய இந்த பாரத்தையும் வலியையும் தாங்க முடியாத வலியை நாம் குறைக்க வேண்டும் என்றால் நாம் தியானம் மட்டும் செய்தால் பத்தாது, அடுத்தபடியாக தவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தவம் செய்யும் பொழுது நாம் பெறக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் செலுத்தப்படும் பொழுது நம் உயிரிலும் சரி, இந்த உடல் உறுப்புகளிலும் சரி, அதில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை காட்டிலும் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று செலுத்தப்படும் பொழுது நேரடியாக அந்த சக்தி நம் மீது பாய்ந்து உள்ளே புகுவதை அது சிறிது மாற்றி ஒரு பரந்த நிலையாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வரும் பொழுது அது விரிவடைந்த நிலையாக அந்த ஆற்றல்கள் புகும். அப்பொழுது நமக்கு அந்த குறிப்பிட்ட இடம் உச்சியிலே, புருவ மத்தியிலே, பின்மண்டை என்று சொல்லுகின்றமே, அந்த இடத்துல நேரடியாக அந்த அலைகள் தாக்காதபடி விரிந்த நிலை, ஒரு கொடை போன்று, ஒரு ஊசி போன்று அல்லது ஒரு ராக்கெட் போன்று வந்தது ஒரு கொடை போன்று விரிந்து விடும். இந்த விரிந்த நிலைகள் செயல்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு இந்த சக்திகள் பாய்வதனால் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம், அந்த வீரியமான சக்தி நமக்குள் பாயக்கூடிய அந்த மோதல், அது விரிவடைந்த நிலைகளாக எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அது பரவலாக வருகின்றது. பரவலாக வரும் பொழுது இதை செய்ய செய்ய தன்னிச்சையாகவே இந்த வலிகள் குறையும், உணர முடியும். ஆனால் வலி குறையும். வலி குறைவதற்காக நாம் அவசியம் இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும். அத எல்லா நேரமுமே அந்த அகசியரையும் துருவ நட்சத்திரத்தையும் மகரிஷிகளையும் எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்றால் இதை நான் பெற வேண்டும், நமக்கு நாமே இதை வளர்க்க வேண்டும் என்பதை மாற்றிவிட்டு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், உலக மக்கள் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லோருக்கும் உலக மக்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக வருகின்றது. ஆனால் இதை இன்னும் முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால், காலையில கண் விழிக்கின்றோம், காலையில கண் விழித்ததும் நாம் இந்த உயர்ந்த உணர்வுகளை தியானத்தின் மூலமாக பெற்றதை நினைவு கொண்டு விழித்தவுடனே எழுக்கின்றோம். ஆனால் அடுத்து நாம் யாரையாவது சந்தித்தால், பார்த்தால், கையில் இருக்கக்கூடிய மொபைலிலோ அல்லது பத்திரிகையிலோ டிவியிலோ அல்லது நாம் காலையில் எழுந்தது நம் வீட்டு வாசலிலே வந்து போடக்கூடிய பேப்பரோ அல்லது பால்காரனோ அல்லது வீட்டிலே மற்றவர்கள் இருந்தால் அவர்களை நாம் காண நேர்ந்தால் நாம் எப்படி இந்த உயர்ந்த சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி அதை பெறுகின்றோமோ அவர்களையும் இதே போல் எண்ணி அந்த நேரமே, அந்த கணமே ஈசன் வீட்டிற்கூடிய அந்த ஆலயத்தில் எந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ணினோமோ அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் பெற வேண்டும், அவர்களும் அந்த ஞானிகளாக உருப்பெற வேண்டும் என்று அந்த கணமே நாம் இதை செய்ய தொடங்கினால் பொதுவாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், உலக மக்கள் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வுகளே மாறி அவ்வப்பொழுது வாழ்நாள் முழுவதுமே
யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ, யாரையெல்லாம் நினைவு கொண்டு வருகின்றோமோ, அல்லது யாரையெல்லாம் நம் நினைவுக்கு வருகின்றதோ, பத்திரிகையை படிப்போம், மொபைலில் விஷயங்களை தெரிவோம், அப்பொழுது யார் யாரை பற்றியோ எவரோ ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது அவர்களை தனித்தனியாக எண்ணி அவருக்கு கிடைக்க வேண்டும், ஒரு குடும்பத்தார் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு உயிரையும் ஈசனாக மதித்து, அந்த உடலை ஆலயமாக மதித்து, அவர் குடும்பத்தாரின் இதே போல ஈசனாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து இதை நாம் செய்ய தொடங்கினால், இந்த தியானத்தின் மூலம் நாம் எடுக்கக்கூடிய சக்தி நமக்குள், குறிப்பாக நம் உடலிலே வலியோ, இந்த மண்டை வலியோ, இது போன்று உடலுக்குள்ளும் சில இடங்களில் வரும். இது அனைத்துமே இந்த வலிகளை அது மாற்றிவிடும். இந்த வலியே வராது அதற்கு அப்புறம். ஆனால் அந்த இடத்துல சக்தி பாயும் போது நாம் அதை உணர முடியும். புருவ மத்தியில இணையும் பொழுது, நம் உச்சியில இந்த அலைகள் படரும் பொழுது, திருமூளை பகுதி இந்த பிடரிக்கண், ஈஸ்வரப்பட்டு இதை பிடர்கண் என்று சொல்வார். இந்த பிடர் வலி, இந்த சக்திகள் வரும் பொழுது அதை உணர முடியும். ஆனால் வலி இருக்காது, வேதனையும் இருக்காது. எப்படியோ வந்தது, ஆனால் மீண்டும் வருகின்றது, மீண்டும் போகிறது என்ற நிலை இல்லாதபடி அறவே இந்த வலி, இந்த வேதனை சுத்தமாகவே அகன்றுவிடும். அதே சமயத்தில் நாம் தியானமும் தவமாக மாறுகின்றது. நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள், ஏனென்றால் நம் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு காந்த சக்தி இருக்கின்றது. அந்த காந்தத்திற்கு உண்டான சக்தியை அந்த அணு பெற்றால்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய காந்தத்தை காட்டிலும் அதை காட்டில் வலுவான நிலைகள் அதற்குள் பாய்ந்தால் அந்த காந்த சக்தி குறைந்துவிடும். அந்த காந்த சக்தி குறையும் பொழுதுதான் நமக்கு அங்கே வலி வருகின்றது. ஆகவே இந்த காந்தத்தை கூட்ட வேண்டும் என்றால், இப்படி நாம் உலகில் வாழக்கூடிய அனைவரையுமே எண்ணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர் குடும்பத்தார் கிடைக்க வேண்டும், அவர் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று மற்றவர்களை எண்ணி இந்த காந்தத்தை மீண்டும் கூட்டப்படும் பொழுது இந்த உயர்ந்த சக்தியை தாங்கக்கூடிய ஆற்றல் நமக்குள் பெறுகிறது. என்றால் உயர்ந்த சக்திகளை பெறுகிறோம் என்றால் அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும். அந்த தாங்கக்கூடிய சக்தி இல்லாத இருக்கும் பொழுதுதான் இந்த தியானத்தில் இது போன்ற வழிகள் தோன்றுகின்றது. சில நேரம் இதுவே வேதனையாகவும் தோன்றும். சில நேரம் இது நீடித்து இருக்கப்படும் பொழுது திடீரென்று வருவதும் திடீரென்று போவதும், எப்பொழுது வருகின்றது எப்பொழுது போகிறது என்றே தெரியவில்லை, நானும் என்னென்னவோ செய்து பார்த்து விட்டேன் என்று சொல்லப்படும் போது மீண்டும் இன்னொரு மனிதன் அவன் உடலில் நோய்வாய்ப்பட்ட, வேதனைப்பட்ட, வலியால் அவதிப்பட்ட உணர்வு வரும்பொழுது நாம் மருத்துவர்களை அணுகுவதா, அவரிடம் ஆலோசனை கேட்பதா என்று சந்தேகங்கள் வந்துவிட்டால் எத்தனை உணர்வுகள் மீண்டும் நம்மை திசை திருப்பி எதனால் இது வருகிறது என்பதும் எதனால் இது போகிறது என்றும் தெரியாதபடி நம்மை திக்குமுக்கடாலை செய்துவிடும். நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானத்தையும் அது தடைப்படுத்தக்கூடிய சக்தியாக வந்துவிடும். நாம் செய்யக்கூடிய சேவையும் தடைப்படுத்தும். ஆகவே நாம் உயர்ந்த சக்திகளை பெறுகின்றோம். அந்த இடத்திலே நேரடியாக ஒரு ராக்கெட் போன்று பாய்வதால் தான் அது வலி வருகிறது என்பதை உணர்ந்து, நாம் தான் அந்த வலியை இந்த தியானத்தின் மூலமாக உருவாக்குகிறோம் என்பதை உணர்ந்து, ஆக இது நாம் பெற வேண்டும், எனக்கு மட்டும் என்று நிலைகளை விடுத்துவிட்டு, தனக்கென்று கேட்காது எல்லோருக்கும் அந்த சக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரையுமே தனித்தனியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை, என்றால் வாழ்நாள் நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொண்டால் குறைந்தது 15 மணி நேரம் நாம் விழித்த நிலையில் தான் இருக்கின்றோம். அப்பொழுது எத்தனை பேரை சந்திக்க நேருகின்றது, எத்தனை பேர்களை பற்றி கேள்விப்பட நேருகின்றது, எத்தனையோ உணர்வுகள் வருகின்றது மனதிலே, யார் யாருடைய எண்ணங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும். அவ்வப்பொழுது இப்படியே செய்து கொண்டிருந்தால் இந்த வலி வேதனை சுத்தமாக நமக்கு வராது, தவமாக மாறுகின்றது. நாம் ஏற்கனவே தியானத்தில் பெற்ற சக்தியை காட்டிலும் அபரிதமான சக்தியாக இது நாமும் பெறுகின்றோம், நம்மை சார்ந்தவர்களையும் பெறச் செய்கின்றோம். நாம் எங்கெல்லாம் போகின்றோமோ அந்த இடங்களிலும் இந்த அலைகள் படர்கின்றது. யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர்களுக்கும் இது கிடைக்கப்படுகின்றது. எல்லோருக்குமே இந்த சக்தியை பெற்றுத் தரக்கூடிய உயர்ந்த வாய்ப்பாக இது அமைகின்றது. ஆக இதுதான் ஞானகுரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர், அகஸ்தியர், இதை போன்று சென்ற ஒவ்வொரு ரிஷிகளும் ஞானிகளும் தான் பெற வேண்டும் என்று நிலை மட்டும் எண்ணாதபடி, தனக்கென்று கேட்காது எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று சும்மா வெறும் வார்த்தையில் எல்லோருக்கும் என்று, உலக மக்கள் என்று அப்படி அல்ல, எல்லோருக்கும் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதெல்லாம் யார் யாரெல்லாம் வாழ்க்கையில சந்தித்தார்களோ சந்தித்தவர்கள் அனைவருக்குமே, நினைவுக்கு வருவோர் அனைவருக்குமே, நினைவில் வந்து மோதக்கூடிய அனைவருக்குமே இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று. என்றால் இதுக்காக நாம் தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த நினைவு வருகிறோம் அப்பொழுதெல்லாம் இதை எடுத்து பழகினாலே இந்த வலி வேதனை நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இது எல்லாமே அறவே நீங்கும். நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வலி எதனால் வந்தது, இப்படி எதனால் போனது என்பதை தெளிவாகவே உணர்ந்து கொள்ளலாம். ஆக இதை நாம் உணர்ந்து
தியானம் மட்டும் செய்தால் பத்தாது, தவமாக இருக்க வேண்டும். அந்த தவமும் சும்மா வெறுமன வார்த்தையாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், உலக மக்கள் பெற வேண்டும் என்று அப்படி இல்லாதபடி உணர்வு பூர்வமாக நாம் எப்படி நமக்கு இது கிடைக்க வேண்டும், நாம் அந்த வழியிலேயே இருக்க வேண்டும், இதையே சேவையாக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, இந்த சந்தர்ப்பம், இந்த தகுதி நம்மை காட்டிலும் மற்றவர்களுக்கும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால், அவர்கள் செய்த தியானத்தோடு அவர்கள் செய்யும் முறைப்படி இது அமையப்படும் பொழுது அந்த சக்தி சமமாக பங்கிடப்படுகின்றது. சமமாக பங்கிடும் பொழுது ஒரு ஊசியாக, ஒரு கூர்மையாக வந்து தாக்குவதற்கு பதில் பரவலாக எல்லா இடங்களிலும், இப்பொழுது மழை பெய்கின்றது என்றால் பரவலாக பெய்யும் பொழுது அது வேறு. ஒரு இடத்திலே பரவலாக பெய்யக்கூடிய அலை, ஒரு இடத்தில் அந்த நீர் விழுந்தால் எப்படி இருக்கும்? அங்கே யாராவது அமர முடியுமா, இருக்க முடியுமா? அதை போன்றுதான் அந்த சக்திகள், மகரிஷிகள் ஞானிகள் வளர்த்து கொண்ட சக்திகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுதுதான் அந்த மகரிஷிகளுடைய அருட்சக்திகளை நாம் தாங்கக்கூடிய சக்தியாக, நமக்குள் அதை வளர்க்கக்கூடிய சக்தியாக, அதாவது வளர்ப்பு என்று சொல்லும் பொழுது நேற்றும் செய்தோம், முந்தானத்தும் செய்தோம், போன வருடம் செய்தோம், அதற்கு முன்னாடியும் செய்தோம், இனி இப்பொழுதும் செய்ய வேண்டும், நாளையும் செய்ய வேண்டும், அடுத்த வருடம் செய்ய, எல்லா வருடங்களும் செய்ய வேண்டும் என்று அந்த வளர்ச்சி என்ற நிலைகளுக்கு போக வேண்டும் என்றால் அதனுடைய பரிமாணம் இதுதான். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருமே உணர்வு பூர்வமாக எண்ணி ஞானி காட்டிய வழியிலே செய்தோம் என்றால், ஞானி செய்யக்கூடிய அருள்வழியில நாம் செய்தோம் என்றால் அது பரவலாகி நமக்குள் பேரானந்த நிலைகளை ஊட்டும். மற்றவர்களுக்கும் இந்த உயர்ந்த சந்தர்ப்பமாக இது அமையும். அந்த ஞானி சென்ற பாதையில், குறிப்பாக அகஸ்தியன், அவனை பின்பற்றி சென்ற மற்ற ரிஷிகள், ஞானிகள், அகஸ்தியன் உணர்வை சுவாசித்தவர்கள் எல்லாம் ரிஷிகளாகிவிட்டார்கள் என்று குருநாதர் குறிப்பிடுவார். ஆக நாம் அந்த உணர்வை கவர்ந்து நாமும் அந்த ரிஷித்தன்மை பெற முடியும். அவர் நமக்கு பாய்ச்சக்கூடிய அதே உணர்வுகளை எல்லோருக்கும் நாமும் பாய்ச்சப்படும் பொழுது அவருடைய சேவையாக, அவருடைய மரபு வழியை நாமும் பின்பற்றக்கூடியவர்களாகின்றோம். அவர் சக்தியை நாம் மட்டும் பெற்றால் பத்தாது, நாம் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, நாம் மட்டும் ரிஷியாக ஆனால் பத்தாது. இனம் இனத்தை வளர்க்கும். அவர் தன் இன மக்களுக்காக அகஸ்தியன் அன்று எதை செய்தானோ அந்த சேவையை நாமும் செய்ய வேண்டும். நாம் செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல, அதை நாம் உணர்வு பூர்வமாக, உள்ள பூர்வமாக நாம் பெறுகின்றோம் என்பதிலே அதிகமான அழுத்தம் வைத்திருக்கின்றோம். ஆனால் நம்மை காட்டிலும் எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும், எல்லோரும் அந்த அகஸ்தியராக வேண்டும் என்ற அழுத்தம், அந்த அழுத்தம் நமக்கு அதிகமாக வேண்டும். அந்த அழுத்தம் அதிகமானால் தியானத்தினால் நாம் பெறக்கூடிய சக்தியினால் இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடான நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும், ஆனந்தமான நிலையிலே வளர்க்க முடியும். வணக்கம்.